எக்ஸலண்ட். ஸோ இப்போ என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, ஃப்ளட்டர் ஃப்ரண்ட் எண்டில் இருந்து எப்படி சர்வரோட கம்யூனிகேட் பண்ணி டேட்டாவை ஃபெச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக பார்த்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, சர்வர் கம்யூனிகேஷன்னா என்னென்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ரெண்டாவது கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ரெஸ்ட்ஃபுல் ஏபிஐ அப்படின்னு நம்ம வந்து இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்ட் இது தான். எதுக்காக இந்த ரெஸ்ட்ஃபுல் ஏபிஐ அப்படின்னு ஒன்று உருவாக்குனாங்க அப்படின்னா, இது எல்லா ஃப்ரண்ட் எண்டுக்கும் காமனாக இது ஒர்க் ஆகும். ஒவ்வொரு ப்ரோட்டோகாலுக்கு தகுந்த மாதிரி வேறு மாதிரி கால் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லாததுனால ரெஸ்ட்ஃபுல் ஏபிஐ எந்தெந்த சர்வர்லாம் சப்போர்ட் பண்ணுதோ அதை ஜேசான் வழியாகவே ஈஸியாக கம்யூனிகேட் பண்ண முடியுன்றதுனால இந்த ரெஸ்ட்ஃபுல் ஏபிஐ இதை இப்போ வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம பார்த்திங்க அப்படின்னா நம்ம டெவலப் பண்ணுற அப்ளிகேஷன்ஸில் ஷாப்பில் ASP.NET MVCயில் வெப் ஏபிஐ யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணுறோம். ரொம்ப நல்லா இருக்குது. அதை வந்து சாம்பிள் போன கிளாஸில் காட்டணும். அதே மாதிரி ஒரு ரெஸ்ட்ஃபுல் ஏபிஐ ஒரு URL கொடுத்தாங்கன்னா அதை நான் எப்படி டெஸ்ட் பண்ணுறது, என்ன கம்யூனிகேஷன் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத நான் எப்படி டெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். இந்த ஃபிட்லர் எப்படி டவுன்லோட் பண்ணணும், எப்படி வந்து அதை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத போன கிளாஸில் வந்து நம்ம ஃபிட்லர் யூஸ் பண்ணுறதை பற்றியும் பார்த்தோம். இந்த கிளாஸில் என்ன வந்து கோட் அனாலிசிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, HTTP பேக்கேஜ், அடுத்தது சீரியலைசேஷன், டீசீரியலைசேஷன். இந்த கிளாஸில் இதுதான் பார்க்க போகிறோம். சரிங்க. இப்போது நம்மக்கிட்ட இந்த URLலாம் இருக்குது. இதுதான் வந்து இதில் பார்த்திங்கன்னா இந்த பேஸ் வந்து எப்போவுமே மாற போகிறதில்ல. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஏரியா மட்டும் மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம எந்த ஏபிஐ யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். அப்போது இந்த URL கம்யூனிகேஷனை நம்ம எப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபிட்லர் அப்ளிகேஷன் எடுத்துக்கலாம். ஃபிட்லர் என்ன சார் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஃபிட்லர் வச்சு தான் நம்ம டெஸ்ட் பண்ணோம். ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா, இதுக்கு பேக் ஹேண்டில் HTTP பேக்கேஜ் யூஸ் பண்ணுது. HTTP பேக்கேஜை யூஸ் பண்ணி கம்யூனிகேஷன் பண்ணுது. எது கூட கம்யூனிகேஷன் பண்ணுது? சர்வர் கூட கம்யூனிகேஷன் பண்ணுது. இந்த சர்வர் என்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்குதோ, இது வந்து ரிக்வெஸ்ட்னு சொல்லுவோம், இது வந்து ரெஸ்பான்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த சர்வர் என்ன ரெஸ்பான்ஸ் கொடுத்ததோ அந்த ரெஸ்பான்ஸை நமக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணாங்க, நம்ம அடுத்து அனலைஸ் பண்ணோம். இப்போது இந்த ஃபிட்லருக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளுடைய ஃப்ளட்டர் ஆப்பை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃப்ளட்டர் ஆப் இருக்குது, இந்த ஃப்ளட்டர் ஆப்பை இந்த சர்வர் கூட கம்யூனிகேட் பண்ணணும். அப்போது இவன் எப்படி இன்டர்னலாக ஒரு HTTP பேக்கேஜ் யூஸ் பண்ணானோ அதே மாதிரி ஃப்ளட்டர் கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு ஒரு டார்ட் பேக்கேஜ் நமக்கு தேவைப்படுது. ஸோ அந்த பேக்கேஜ் என்ன அப்படின்னா HTTP பேக்கேஜ்னு சொல்கிறோம். HTTP பேக்கேஜ். ஓகே, எக்ஸலண்ட். இப்போது இந்த HTTP பேக்கேஜை எங்கே வந்து நம்மளுடைய ப்ராஜெக்டில் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். pubspec.yaml வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே HTTP அப்படின்னு கொடுத்துட்டு அதனுடைய வெர்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த மாதிரி கொடுத்துட்டோம்னாவே இந்த பேக்கேஜ் நம்மக்கிட்ட அவைலபிள் ஆகிடுது அப்படின்னு சொன்னோம். வெரி குட். ஸோ அப்போது ரொம்ப சிம்பிள். அதாவது ஃப்ளட்டர் எவ்வளோ வேலையை சிம்பிளிஃபை பண்ணியிருக்கான் அப்படின்னு பாருங்கள். நம்ம ஜஸ்ட் இந்த HTTP பேக்கேஜை நம்ம முதல்ல உள்ளே கொண்டு வந்துடுறோம். ஓகே சார், உள்ளே கொண்டு வந்தாச்சு. இப்போது நான் சர்வர் கூட கம்யூனிகேஷன் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ண போகிறேன்? ரொம்ப சிம்பிள் தான். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு லிஸ்ட் எடுக்கிறோம். எம்ப்ளாயி லிஸ்ட்டு வந்து நம்ம ஷோ பண்ணுறோம். அப்போ லிஸ்ட்டை எடுக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், இந்த லிஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா இந்த URL யூஸ் பண்ணுறேன். அப்போ இந்த URL யூஸ் பண்ணி எப்படி வந்து சர்வர் கூட கம்யூனிகேட் பண்ணி லிஸ்ட்டு வந்துச்சு, அந்த லிஸ்ட்டை நமக்கு தகுந்த மாதிரி டார்ட்டாக நம்ம எப்படி வந்து சீரியலைசேஷன் டீசீரியலைசேஷன் எப்படி பண்ணணும். ஸோ இந்த விஷயத்தை நம்ம இப்போ வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ இந்த HTTP பேக்கேஜில் பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. நம்ம யூஸ் பண்ண போகிற மெத்தட்ஸ் வந்து கெட் மெத்தட், போஸ்ட் மெத்தட். இது ரெண்டே நமக்கு போதுமானது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோடில் அனாலிசிஸ் வரும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே எம்ப்ளாயி அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்குது. இந்த எம்ப்ளாயி கிளாஸில் இங்கே பார்த்தீங்கன்னா HTTP பேக்கேஜை வந்து உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. இந்த HTTP பேக்கேஜில் இருந்து நம்ம எப்படி வந்து கம்யூனிகேஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த API விட்ஜெட் ஒன்று இருக்குது. ஸோ இந்த கிளாஸை பற்றி நம்ம அடுத்ததாக பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க, பேஸ் URL அப்படின்னு. ஸோ
ஸோ இந்த பேஸ் யூஆர்எல் எதை பாயிண்ட் அவுட் பண்ணுது? இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது எல்லாத்துலேயும் காமனான ஒரு விஷயம் என்னென்னா இதுதான் காமனான விஷயம். ஸோ அதை தான் பேஸ் யூஆர்எல்ல நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இங்கே வச்சுக்கிட்டோம். ஒரு வேரியபிள் பேஸ் யூஆர்எல்னு வச்சுக்கிட்டோம். ஓகே, இப்போ எனக்கு என்னென்னா ஒரு லிஸ்ட் லோட் அண்ட் பார்ஸ் எம்ப்ளாயீஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயீஸை ரிட்டர்ன் பண்ணும். நமக்கு நல்லா தெரியும், ஒரு சர்வர் கூட கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இன்டர்நெட் கனெக்ஷன் வேணும் அப்படின்னு தெரியும். அப்போது இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து ஃபாஸ்ட்டாக இருந்தால் ஒரு மாதிரி ரெஸ்பான்ஸ் வரும், ஸ்லோவாக இருந்தால் ஒரு மாதிரி ரெஸ்பான்ஸ் வரும். இன்டர்நெட் கனெக்ஷன் கட் ஆகிடுச்சிங்க, அப்போ ரெஸ்பான்ஸ் வராது. இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்குது அப்படின்னா அப்போ ரெஸ்பான்ஸ் வரும். அப்போது 100% நான் கால் பண்ணும்போதுனா சர்வர் அவைலபிளாக இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அப்போது இந்த மாதிரி வெயிட் பண்ண வேண்டிய இடத்துலலாம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அசிங்க்ரனஸ் கால் பண்ணுறோம். அசிங்க்ரனஸ் கால் எங்கெல்லாம் வெயிட்டிங் வருதோ அங்கே எல்லாத்துலேயும் அசிங்க்ரனஸ் கால் பண்ணுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு ப்ராசஸை இனிஷியேட் பண்ணிவிட்டு நான் அடுத்த வேலைக்கு போயிடுவேன். அப்போ தான் என்ன ஆகும்னா அந்த ப்ராசஸர் ஃப்ரீயாக இருக்கும், மற்ற அப்ளிகேஷன்லாம் ஹேங் ஆகாமல் ரன் ஆகும். இதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அப்போது இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனை ஒரு ஃபங்க்ஷன் போட்டிருக்காங்க. இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், சர்வர் கூட கம்யூனிகேட் பண்ணி ஒரு லிஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயீஸை அங்கே சர்வர்லேருந்து வாங்கி அதை ரிட்டர்ன் பண்ணுறது தான் இவருடைய வேலை. இது அசிங்க்ரனஸ் ஃபங்க்ஷனாக போட்டிருக்காங்க. ஏன் இங்கே அசிங்க்ரன் போட்டோம் அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ரைட்டு, இப்போது இந்த லிஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயீஸ் வேணும்னா எனக்கு என்ன பண்ணும், பேஸ் யூஆர்எல் கூட எம்ப்ளாயீஸ் அப்படின்னு நான் போட்டேன் அப்படின்னா என்னுடைய லிஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயீஸ் வந்து கிடைக்கிற யூஆர்எல் இது தான். அப்போ நான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த இடத்துல பேஸ் யூஆர்எல் கூட எம்ப்ளாயீஸை ஆட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போது இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா http.getன்னு யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, என்னென்னா கெட் ஃபங்க்ஷன், கெட் மெத்தட். ஸோ இந்த கெட் மெத்தட் என்ன அப்படின்னா அசிங்க்ரனஸ் மெத்தட். அதை என்ன பண்ணுறோன்னா அதனால் முன்னால் வந்து அவாய்ட் போட்டுக்கிட்டோம். ரொம்ப சந்தோஷம். ஓகே, இப்போ என்ன அப்படின்னா இந்த கெட் மெத்தடுக்கு ஒரு யூஆர்எல் கொடுக்கணும். அந்த யூஆர்எல் வந்து நம்ம இந்த மாதிரி URI.parseல வந்து இந்த யூஆர்எல்லை வந்து பார்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னம்னா ஒரு டைம் அவுட் கொடுத்துடலாம். இவ்வளோ டைம் வரைக்கும் வெயிட் பண்ணு, அதுக்கு மேலே வெயிட் பண்ணாதன்னு நம்ம சொல்லிடலாம். ஓகே, இந்த டைம் அவுட் எவ்வளோ வச்சுருக்காங்க, 15 செகண்ட் வச்சுருக்காங்க. இது நமக்கு வந்து ரொம்ப டிலே ஆகுது, சில ஃபங்க்ஷனாலிட்டி வந்து ரொம்ப டைம் ஆகுனா அதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கூட வச்சுக்கலாம். பட் நார்மலாக 15 செகண்டில் ரெஸ்பான்ஸ் வரல அப்படின்னா கண்டிப்பாக அந்த கோடிங் வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும்னு அர்த்தம். ஓகே, இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த http.get அப்படின்னு போட்டுட்டு இந்த யூஆர்எல்லை நான் கால் பண்ணியிருக்கேன். இதை கால் பண்ணுறேன். அது கூட என்ன சொல்கிறேன்னா 15 செகண்ட் வரைக்கும் மேக்ஸிமம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். இது என்ன பண்ணுதுன்னா ஒரு ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்டை ரிட்டர்ன் பண்ணுது. இந்த ரெஸ்பான்ஸ்ன்ற ஆப்ஜெக்டில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதில் முக்கியமான ப்ராப்பர்ட்டி என்னென்னா ஸ்டேட்டஸ் கோட். இந்த ஸ்டேட்டஸ் கோட் 200 அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த ரெஸ்பான்ஸ் கரெக்டாக இருக்குது, அதாவது ப்ராப்பராக கம்யூனிகேஷன் ஆகி ரிட்டர்ன் ஆகிருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா முதல்ல இந்த பாடி ரெஸ்பான்ஸினுடைய பாடியில் வந்து ஏதோ ஒன்று இருக்கும், அதை நான் என்ன பண்ணுறேன் ஜேசானாக கன்வெர்ட் பண்ணுறேன். அதை பியூர் ஜேசன் ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ அது அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணும்போது டாட் கம்பேட்டிபிள் ஜேசன் ஆப்ஜெக்டாக நமக்கு வந்துடும், ஜேசன் அரே ஆப்ஜெக்டாக வந்துடும். இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த பர்டிகுலர் ஜேசனில் டேட்டா அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி ரிட்டர்ன் ஆகிருக்கு, அந்த வேல்யூவை நான் எடுக்கிறேன். இந்த வேல்யூவை நான் கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா மேப் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்த மேப் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறேன்னா இந்த ஒவ்வொரு டேட்டாவையும், இது வந்து ஒரு அரே, இந்த டேட்டா அப்படிங்கிறது ஒரு அரே, அந்த ஒவ்வொரு அரே எலிமெண்ட்டையும் நான் ஜேசனாக எடுத்து அந்த ஜேசனை என்ன பண்ணுறேன் அப்படின்னா டீசீரியலைசேஷன் பண்ணுறேன். இந்த டீசீரியலைசேஷன் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே டாட் படிக்கும்போது நம்ம பார்த்துருக்கோம், நீங்கள் வந்து அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஒரு ஜேசன் கொடுத்துட்டோம் அப்படின்னா என்ன பண்ணுன்னா எனக்கு எம்ப்ளாயி ஆப்ஜெக்டாக ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இதை தான் இந்த மேப் பண்ணுது. இந்த மேப் என்ன பண்ணுது, ஒரு ஜேசானை இன்புட்டாக வாங்கிட்டு கன்வர்ஷன் பண்ணி எனக்கு என்ன கொடுக்குது, எம்ப்ளாயியாக கொடுக்குது. இந்த எம்ப்ளாயி ஆப்ஜெக்ட் மல்டிபிள் ஆப்ஜெக்ட் வர்றதை நான் என்ன பண்ண சொல்கிறேன், எனிமரேட்டராக வரும், அதை நான் என்ன பண்ணுறேன் லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு என்ன ஆகும், லிஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயியாக மாறிடும். அந்த லிஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயி தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் ரிட்டர்ன் அப்படின்னு கொடுத்து ரிட்டர்ன் லிஸ்ட் கொடுத்துருக்கேன்.
ஓகே. சப்போஸ் இந்த எம்ப்ளாயி கோடு இந்த ஸ்டேட்டஸ் கோடு காலிங் ஸ்டேட்டஸ் கோடு 15 செகண்டுக்கு மேலேயும் ஆகி ஏதாவது எரர் இருந்தாவோ இல்லை சர்வர் சைடு எரர் இருந்தாவோ வேறு நம்பர் வரும். அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணியிருக்கோம், பேட் ஸ்டேட்டஸ் கோடு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மெசேஜை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு டீபக்கில் பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஒரு கோடிங் எழுதியிருக்கோம். இதில் என்ன ஒரே ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னா, ஒரே ஒரு முறை இதை புரிஞ்சுக்கிட்டு பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு முறையும் ஆராய்ச்சி பண்ண தேவையில்லை. இந்த யூஆர்எலை மட்டும் மாற்றி விட்டுட்டு கோடிங்கை போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா, யூஆர்எல் மாற்றணும், இந்த ஃப்ரம் ஜேசானுடைய கோடிங் பண்ணணும். இதை ரெண்டு மட்டும் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா நம்ம ரீயூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சரி, இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்த ஃப்ரம் ஜேசானில் எனக்கு என்ன வருது, ஒரு ஜேசான் வருது. அந்த ஜேசானில் ஐடி, எம்ப்ளாயி நேம், சேலரி, ஏஜ், இமேஜ், இது இந்த ப்ராப்பர்ட்டிலாம் இருக்குதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அதெல்லாம் எடுத்து நான் என்ன பண்ணுறேன், புது ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணியிருக்கேன். இங்கே என்ன பண்ணியிருக்கோம், கன்ஸ்ட்ரக்டரில் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டரில் என்னென்னலாம் பாஸ் பண்ணுறோம் இதை பேஸ் பண்ணி புது ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணி இது ரிட்டர்ன் பண்ணுது. இதுதான் ஃப்ரம் ஜேசான் பண்ணுது. ஸோ அதை தான் நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா இங்கே பண்ணியிருக்கோம். ஸோ அப்போது இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா, லிஸ்ட்டு வரணும் அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணுறேன், கெட் மெத்தட் யூஸ் பண்ணுறேன். இப்போ நமக்கு ஒரு டவுட் வரலாம், சார் கெட் மெத்தட் எப்போல்லாம் யூஸ் பண்ணணும், போஸ்ட் மெத்தட் எப்போல்லாம் யூஸ் பண்ணணும். நான் சர்வர் சைடுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன், ஐ கிவ் இன்ஸ்ட்ரக்ஷன், சரிங்களா. பட் வித்தவுட் எனி அடிஷ்னல் டீட்டெயில், வித்தவுட் எனி அடிஷ்னல் பாடி டீட்டெயில். எனக்கு அந்த மாதிரி எங்கெல்லாம் தேவைப்படுதோ அப்போது நான் என்ன பண்ணலாம், இந்த கெட் மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ஏதாவது வேல்யூ அடிஷ்னலாக வேணும்னா நான் என்ன பண்ணலான்னா அந்த யூஆர்எல்லையே நான் கொடுத்துருவேன். இந்த யூஆர்எல்லையே எனக்கு வேணுங்கிற வேல்யூ கொடுக்க முடியும் அப்படின்னா நான் கெட் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை சார் நான் யூஆர்எல்லையே எல்லாத்தையும் கொடுக்க முடியாது, நிறைய டீட்டெயில் இருக்குது அப்படின்னா நான் வந்து டேட்டாவோடு நான் வந்து சர்வருக்கு கம்யூனிகேட் பண்ணணுன்னா அப்போ மட்டும் போஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா க்ரெட் ஆக்டிவிட்டின்னு எடுத்துக்கிறோம். க்ரெட்னா என்ன சார், க்ரியேட், ரீட், அப்டேட் அண்ட் டெலிட், அப்டேட் அண்ட் டெலிட். ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா ரீட் அப்படிங்கிறது லிஸ்ட்டும் ரீட் பண்ணலாம், சிங்கிள் ஆப்ஜெக்டும் ரீட் பண்ணலாம், சிங்கிள் ஆப்ஜெக்டும் ரீட் பண்ணலாம். இந்த ரெண்டுக்குமே எனக்கு அடிஷ்னல் டீட்டெயில் தேவையில்லை. ஆனால் க்ரியேட்டுக்கும் அப்டேட்டுக்கும் நிறைய டீட்டெயில் பாஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஒரு எம்ப்ளாயின்னு எடுத்துக்கிட்டோம்னா 100 டீட்டெயிலோடு இருக்கும். அப்போ இந்த ரெண்டுக்கும் நான் என்ன பண்ணுவேன்னா கம்பல்சரியாக போஸ்ட் யூஸ் பண்ணுவேன். வேறஸ் லிஸ்ட்டு இந்த ரீட் ஆப்ரேஷனுக்கெலாம் நான் வந்து கெட் மெத்தட் யூஸ் பண்ணால் போதும். அதே மாதிரி டெலிட்டுக்கும் நான் கெட் மெத்தட் யூஸ் பண்ணால் போதும். ஏன்னா எதை டெலிட் பண்ணோம்னா ப்ரைமரி கீ வேல்யூ மட்டும் நான் கொடுத்தேன் அப்படின்னா அது டெலிட் ஆகிடும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். அப்போது நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணுன்னா என்ன பண்ணுவோம், போஸ்ட் மெத்தட் க்ரியேட் அண்ட் அப்டேட்டுக்கு மட்டும் போஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணும். லிஸ்ட்டு எடுக்கிறதுக்கோ இல்லை ஒரு ஆப்ஜெக்டினுடைய வேல்யூ எடுக்கிறதுக்கோ இல்லை டெலீட் பண்ணுறதுக்கோ என்ன யூஸ் பண்ணலாம், கெட் மெத்தட் மட்டும் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போது ஹெச்டிடிபி பேக்கேஜ்னால் என்னென்னு தெரியுது, கெட் மெத்தட் என்னென்னு தெரியுது, ஸ்டேட்டஸ் கோடு தெரியுது, சரிங்களா. இப்போது இந்த ரெஸ்பான்ஸில் இருக்கிற பாடி நமக்கு ஜேசான் வருது, அதை நம்ம என்ன பண்ணுறோம், அதை டீகோட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் டீகோட் பண்ணிவிட்டு லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு மேப்பிங் பண்ணுறோம், சரிங்களா. இப்போ இது வரைக்கும் புரிஞ்சுது. இப்போ வந்து இதே கோடிங்கை இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் எம்ப்ளாயினுடைய ஐடியை பேஸ் பண்ணி ஒரு ஆப்ஜெக்டை மட்டும் எடுக்கணும் சார். இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, யூஆரில் மாற்றிருக்காங்க. எம்ப்ளாயீஸில் கெட்டில் டாலர் போட்டு இந்த ஐடி வந்து என்ன ஐடி கொடுக்குறோமோ அதை கொடுத்துருக்காங்க. அப்போ என்னாகும் அப்படின்னா எகெயின் அதே கோடிங், அதே கண்டிஷன், ஸ்டேட்டஸ் கோட் 200 செக் பண்ணுறோம். அது ஓகே அப்படின்னா இந்த ரெஸ்பான்ஸ் பாடியை டீகோட் பண்ணுறோம். இது ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் தான் அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணுறேன், ஃப்ரம் ஜேசான் யூஸ் பண்ணி ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ஸோ தட் ஃப்யூச்சர் ரிட்டர்ன்ஸ் வந்து எம்ப்ளாயி கிளாஸை ரிட்டர்ன் பண்ணுது. அப்படி இல்லைன்னா மெசேஜை வந்து எரர் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். இதை க்ரியேட் பண்ணும்போதோ இல்லை அப்டேட் பண்ணும்போதோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா மல்டிபிள் டீட்டெயில், ஒரு எம்ப்ளாயி இருக்குன்னா அந்த எம்ப்ளாயினுடைய மல்டிபிள் டீட்டெயிலை வந்து அனுப்பிச்சு நான் வந்து அப்டேட் பண்ண போகிறேன். அப்போ என்ன பண்ணுறோன்னா பேஸ் யூஆர் கூட அப்டேட்டாக இருந்தால் அப்டேட்டை கால் பண்ணோம், இல்லை அப்டேட் இல்லைனா க்ரியேட்டை கால் பண்ணோம் அப்படின்னா க்ரியேட்டை கால் பண்ணோம். இந்த க்ரியேட் கால் பண்ணும்போது நான் அடிஷ்னலாக இந்த ஐடியை கொடுக்க மாட்டேன். அப்டேட் பண்ணும்போது எக்ஸிஸ்டிங் ஐடியை வந்து கீ பேராமீட்டரை நான் பாஸ் பண்ணுறேன். ஓகே. இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஈஸ் அப்டேட்னால் என்ன பண்ணுறாங்கன்னா புட் யூஸ் பண்ணுறாங்க, இல்லைன்னா போஸ்ட் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம இங்கே இந்த இடத்துல ஈவன் வந்து நம்ம போஸ்ட்டே வந்து யூஸ் பண்ணலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது.
சரி, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ க்ரியேட் பண்ணும்போது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா URI.parse இங்கே போஸ்ட் யூஸ் பண்ணிடுறோம். இதில் வந்து அடிஷ்னலாக ஒரு ப்ராப்பர்ட்டி செட் பண்ணுறோங்க. இங்கே பாருங்கள், இங்கேயும் ஒரே ஒரு விஷயந்தான், அடிஷ்னலாக ஒரு ப்ராப்பர்ட்டி செட் பண்ணுறோம். என்ன செட் பண்ணுறோம் அப்படின்னா json.encode அப்படின்னு சொல்லிட்டு பாடின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி போட்டுட்டு அந்த பாடி ப்ராப்பர்ட்டியில் என்ன பண்ணுறோம், என்கோடு பண்ணிடுறோம். அப்போ இங்கே என்ன ஆகும், இந்த எம்ப்ளாயியில் எத்தனை ப்ராப்பர்ட்டி இருந்தாலும் அது என்ன ஆகுது, ஜேசான் ஸ்ட்ரிங்காக மாறி அது இங்கே போஸ்ட் ஆகுது. அதே மாதிரி புட்லையும் அதே தான் நடக்குது. சரி, இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோன்னா நம்ம இங்கேருந்து அனுப்புறது அப்ளிகேஷன் ஜேசான்னு கொடுத்துருக்கோம். பட் ஈவன் இது ரெண்டுக்கும் காமனாகவே நம்ம என்ன பண்ணலாம், போஸ்ட் மெத்தடு கரெக்டாக கொடுக்கலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. சரிங்களா? ரைட். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா 200ன்னு வச்சுக்கிட்டோம். 200 இருந்ததுன்னா அங்கேருந்து வர்ற டீட்டெயில் வந்து சக்ஸஸ் ஆஃப் ஃபெயிலியர்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த ரிட்டன் பண்ணுறோம். இது வந்து ரிட்டன் பண்ணுறோம். ஸோ டைனமிக்காக வேல்யூ வந்து ரிட்டன் பண்ணுறோம். ஏன்னா சக்ஸஸாக இருந்தால் அப்டேட் பண்ணும்போது ஜஸ்ட்டு சக்ஸஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மட்டும் வரும். அதனால் அந்த மாதிரி இருக்குது. அடுத்தது டெலீட் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் ஐடி இருக்குது. எகைன் என்ன பண்ணுறோம், HTTP இங்கே பார்த்தீங்கன்னா டெலிட்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஈவன் கெட் மெத்தட் கூட நம்ம பாஸ் பண்ணிக்கலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எகைன் இங்கே URL கொடுக்குறோம். URL கொடுத்துட்டு அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிறோம். வெரி வெரி சிம்பிள். ஸோ இப்போ என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஸோ டேட்டாவை ரெஸ்பான்ஸ் பாடியிலேருந்து எடுத்து அதை ஜேசானாக கன்வெர்ட் பண்ணி லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம இது யூஸ் பண்ணுறோம். இது வந்து சிங்கிள் ஆப்ஜெக்டை நான் வந்து ஜேசான் ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நான் சர்வருக்கு அனுப்ப முடியும். அதுக்கு 2JSON வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அதாவது நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா 2JSON அப்படிங்கிறத நான் டைரெக்டாக யூஸ் பண்ணலை. இந்த இடத்துல பாருங்கள், முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம், என்கோடுன்னு மட்டும் கொடுத்துருக்கோம். ஆனால் இங்கே ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்கோம். இந்த ஆப்ஜெக்ட் ஆட்டோமேட்டிக்காக எதை கால் பண்ணும் அப்படின்னா இந்த கிளாஸில் இருக்க 2JSON கால் பண்ணும். அப்படி கால் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த ஸ்ட்ரிங்காக மாறி ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து வந்துடும். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா எப்போல்லாம் சர்வர் கூட கம்யூனிகேட் பண்ணுமோ அப்போ என்ன பண்ணுவோம், இந்த 2JSON ஃபங்க்ஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கணும் அந்த பேஸ் கிளாஸில், டேட்டா கிளாஸில். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது சீரியலைஸ் ஆகிடும். ஸோ இந்த கோடிங்கை வந்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு முறை கோத்ரூ பண்ணுங்கள், பிரேக் பாயிண்ட் வச்சுட்டு டீபக் பண்ணுங்கள். இப்போ வந்து நமக்கு கம்யூனிகேஷன் எப்படி நடக்குது அப்படிங்கிறது இந்த கிளாஸில் வந்து அந்த பேசிக் பிரின்சிபல்ஸ் எல்லாமே பார்த்தோம். அடுத்த கிளாஸில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை எல்லாத்தையும் பேஸ் பண்ணி எப்படி வந்து கம்யூனிகேஷன் கரெக்டாக ரன் ஆகுது, எப்படி வந்து டிஸ்பிளே வருது அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃப்ளட்டருக்கு நம்ம எதிர்பார்த்ததை விட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ தீபாவளி ஆஃபராக பார்த்தீங்கன்னா தீபாவளி 33 அப்படின்ற ஒரு கோடு கொடுத்துருக்கோம். இதில் 33% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ யார் வேணாலும் இப்போது இந்த ஆஃபரை பயன்படுத்தி நீங்கள் ஃப்ளட்டர் அண்ட் டாட் வந்து படிக்கலாம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். நன்றி.